ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோம். என் ஹஸ்பண்ட் காசிமேட்டில் போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்திருந்தார். இது முள் இல்லாத மீனாங்க, எலும்பு மட்டும்தான் நடுவில் ஒன்று இருக்குன்னு சொன்னார். இது வருன்னு சொன்னார். ஆனால் நான் வந்து குழம்பு தாங்க வைக்க போகிறேன். கேஸ் ஸ்டவ் மேலே வானல் வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்குங்க. அதில் கடுகு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கடுகு நல்லா பொரிஞ்சும் இருக்கும். ஆனியனை கொட்டு, அதை இந்த மாதிரி நல்லா வதக்கிங்க. உங்களுக்கு என்னென்ன மீன் நல்லா வறுப்பீங்க, எதெல்லாம் குழம்பு வைப்பீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மீன் வறுத்தா நல்லாயிருக்கும், எந்த மீன் குழம்பு வச்சா நல்லாயிருக்குன்றதையும் சொல்லுங்கள். பூண்டோடு சேர்த்து பெருஞ்சீரகம் அரைச்சிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. ஒருத்தர் வந்து இஞ்சி சேர்ப்பாங்க, நான் இஞ்சி சேர்க்க மாட்டேன், பூண்டு மட்டும் தான் சேர்ப்பேன். அரைச்சி வச்ச பூண்டு விதை சேர்த்துக்கலாங்க. பூண்டு வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. தக்காளி வந்து குழந்தைங்களுக்கு அதிகமாக பிடிக்காதுங்க, அதனால் இந்த மாதிரி மிக்ஸி கப்பில் அடிச்சுக்குங்க. அரைச்சி வச்ச தக்காளியே சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு புளியை ஊற்றிக்குங்க. முள் இல்லாத இந்த மீனை இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு ப்ளஸ் தேவையான அளவு க்ரீன் சில்லி தனியா பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புளியை கரைச்சிக்கோங்க. நம்ம அதோட சேர்த்துக்கலாம். இதோட புளியை வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ஃபிஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வாஷ் பண்ணி வச்ச ஃபிஷ்ஷை நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். பார்க்க சிக்கன் பீஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். நல்லா வேகட்டுங்க. லாஸ்ட்டாக கொரியாண்டர் லீவ்ஸை தூவி அதை நம்ம இறக்கிடலாம். பெருங்காயம் கொஞ்சம் லைட்டாக தூவிக்குங்க. கொரியாண்டர் லீவ்ஸை தூவிக்கலாங்க. குழம்பு ஆகிடுச்சு. ஓகே, பாய்ங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.